இவர் தான் சாச்சா. எங்கள் ஊரில் சிங்கப்பூர் சலூன் கடை வச்சிருந்தாரு. அந்த மனுஷன் தான் என் வாழ்க்கையை மாற்ற போறாருன்னு அப்போ எனக்கு தெரியாது. ஊரில் பசங்களுக்கு சுன்னத் கல்யாணம் பண்ணோன்னா சாச்சா தான் வருவார். நல்ல வேலை நான் குதிரையில ரவுண்டு போல. அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். உன்னை ஆறிட்டு நான் 4 நாளில் குணமாயிரம் என்னப்பா? பொண்ணு ஆறிட்டு இன்னும் ஒரு நாள் தான். என்ன ஊரே பாக்குது, அது உனக்கு தெரியல? நான் உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். க்ளோஸா பார்த்தா தப்பா? நிஜமா கட் பண்ணிட்டாவளா? டீ இப்படி ஒண்ணுக்கு போவான். எல்லார்கிட்டயும் சொல்லிட்டியா? டேய் நான் ஒருத்தன் கிட்ட தான் சொன்னேன், அவன் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டான். எனக்கு கட் பண்ண மாதிரியே அந்த சாச்சா உனக்கு ஒரு நாள் கட் பண்ணுவாரா? அந்த நாள் அவ்வளோ சீக்கிரம் வரும்னு நான் எதிர்பார்க்கல. அந்த சாச்சா ஊச்சூச்சு கட் பண்ண வந்துட்டாரா? ஐயோ நான் விட மாட்டேன். அதுக்கு அப்புறம் ஒண்ணுக்கு போக முடியாது. என்ன விடுங்க மாமா. மாமா ப்ளீஸ். ஐயோ டாலே இதே வரைய சுத்துறானே. ஐயோ மணிக்குரே அதே பாக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காரா? வெட்டாம விட மாட்டாரா? போச்சு உனக்கு வேற மாதிரி பண்றாங்க. சும்மாடா. நான் இருக்கேன்ல. அழகா இருக்குடா. ஐயோ இத பார்த்து இத விட்டனே. உனக்கு கீழ, எனக்கு மேல, உனக்கு உள்காயம், எனக்கு வெளிக்காயம். அந்த சாச்சாவை நம்ம பழி வாங்கணும்னா டேய் என்ன புடிச்சுக்கோடா, நான் உழுந்துற போறேன். சாச்சாடா போங்கடா. போடா. உள்ள வா. இங்க உட்காரு. உட்காருப்பா, நம்ம இடம்தான். டேய் உள்ள கூட்டு போனவரை வெளியே வந்துதான் ஆகணும். பைத்தியத்தை அடிக்கிறன்னு பேர்ல சாச்சா மண்டேலி அடிச்சிடலாம். கிட்ட சாரி மிஸ் ஆயிடுச்சுன்றா. டேய் செம்ம மேட்டர்ரா. இந்த பேப்பர் கொடு. சார் படிக்கிட்டோம். அப்புறம்
இல்ல விடு 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 ஒண்ணும் இல்ல. இது குப்பையில போட்டுட்டு சாருக்கு டீ சொல்லிட்டு இனிமே எவன் கல்ல தூக்கி அடிக்கிறோம் பாப்போம். ம்? நல்லா இருக்கீங்களா? ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட் நினைச்சா இந்த உலகம் ஒருத்தனை பார்க்குற பார்வையை மாற்ற முடியும்னு எனக்கு சாச்சாவை பார்த்து தான் தெரிஞ்சுது. அந்த சாச்சா ஏதோ மேஜிக் பண்ணிட்டாரா. அவர் என்ன வேணா பண்ணுவாரா. பஷீரே, நில்றா. ஐயோ, என்ன பண்ண போறோம் சொல்றா. எதுக்குடா நீங்க என்ன திருப்பி திருப்பி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்லு. சூச்சுவை கட் பண்ணீங்கல? சூச்சுவா யாரோட? பஷீருக்கு. அது வந்து அவன் வீட்டு ஃபங்க்ஷன். அவன் அப்பா வந்துட்டு கட் பண்ண சொன்னா நான் கட் பண்ணேன். அதுக்கு என்ன? அப்ப எனக்கு மட்டும் மொட்டை அடிச்சிங்க. அது வந்து உங்க அப்பா உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு மொட்டை அடிக்க சொன்னான். ஞாபகம் இருந்துச்சு. ரெண்டு பேருக்கு வேற வேற ஃபங்க்ஷன். அதெல்லாம் உனக்கு எப்படி நான் புரிய வைக்கிறது? யாரோ செஞ்சு வச்ச பழக்கம். நான் என்ன பண்ணணும்? அந்த பைத்தியத்தை மட்டும் ஸ்டைல் ஆக்கிட்டீங்க. அப்படி சொல்லக்கூடாது. இதோ பாரு, ஒருத்தர் தோற்றத்தை வச்சு தானே எடை போடுறீங்க. அதுக்காக தான் ஸ்டைல் அப்ப ஆக்குறேன். என்னையும் இந்த மாதிரி ஸ்டைல் ஆக்குவீங்களா? உன்னையா நீ பண்ணி வச்சிருக்கிற காரியத்துக்கு என் கதவு நம்பர் மாத்துனதுக்கு நான் உன்னை மாத்தும். நிலா என்னை விட்டு போனதை என்னால் தாங்கிக்கவே முடியல. அதுலேருந்து என்னை வெளில கொண்டு வரதுக்கு தான் முதல் முறையாக சாச்சா என் கையில் சிசர்ஸை கொடுத்தாரு. 12th லீவில் பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வந்தப்போ ஒரு பெரிய அதிர்ச்சி. சாச்சா சலூன் இருந்த இடத்துல வேற ஒரு கடை இருந்தது. எதிர்பார்க்கவே இல்லை. அவர் அண்ணன் இறந்துட்டாருன்னு சாச்சா கடையை காலி பண்ணிட்டு ஊருக்கு போயிட்டாரு. கேரளாவில் இருக்கிற அவங்க அண்ணன் குடும்பத்தை அவர் தான் பார்த்துக்கணுமா, இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னார். நிலா என்னை விட்டு போனது கூட எனக்கு கஷ்டமாக தெரில. ஆனால் சாச்சா என்னை விட்டு போனதை என்னால் தாங்கிக்கவே முடியல. ஏடா மாப்பிள்ள எப்போ பார்த்தாலும் அந்த பெட்டியை தூக்கிட்டு வந்து உட்காந்துருக்கேன். சென்னை இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து வச்சுருக்கேன். வந்து கையெழுத்து போட்டு. நான் இன்ஜினியரிங் காலேஜெலாம் போக மாட்டேன். ஏன்? ஏன்னா எனக்கு ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆகணும். காலேஜுக்கு போடான்னா சிறைக்க போறேன். அந்த சாச்சா கூட சேர்ந்து சுத்தரப்பேன்னு நினைச்சேன். இந்த மாதிரி ஏதாவது பண்ண போறேன். ஏங்க வளர்ந்த பையன் மேல போய் கையை நீட்டிக்கிட்டு என்னங்க அது? கதிர சாப்பிட்டியா? வா. கோவத்துல நீ நல்லா தாண்டா சாப்பிட்ற. மாமா கிட்ட போய் ஏன்டா இதெல்லாம் பேசிக்கிட்டு? இந்த முடி வெட்டுறது, செலூன் வைக்கிறது, இதெல்லாம் உங்க குடும்ப தொழில்ப்பா. நமக்கெல்லாம் எப்படி செட் ஆகும்? அப்போ இன்ஜினியரிங் என்ன நம்ம குடும்ப தொழிலா? எதுவுமே பரம்பரை தொழில் கிடையாது. யாருக்கு என்ன வேலை பிடிக்குதோ அவங்க அந்த வேலையை செய்யலாம். ஹேர் ஸ்டைலிங் ஒரு ஆர்ட். அது எல்லாருக்கும் வராது. அது எனக்கு ரொம்ப நல்லா வரும். நான் ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆனேன்னா நம்பர் 1 ஆவேன். நான் உனக்கு சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன். நீ கேரியரை பத்தி முடிவெடுக்க வேண்டிய வயசு இது கிடையாது. நீ காலேஜுக்கு 4 வருஷம் போ. டேய், எங்களுக்காக இல்லடா, உனக்காக. நீ 4 வருஷம் காலேஜ் படிச்சனா உனக்கு ஒரு மெச்சூரிட்டி வரும். அந்த மெச்சூரிட்டி வந்ததுக்கு அப்புறம் நீ செலூன் வைக்கணும்னு ஆசைப்பட்டனா வெய்யே, வச்சுக்கோ. நான் உன்னை ஸ்டாப் பண்ண மாட்டேன். ம். நாலு வருஷம் கழிச்சு நான் மாற மாட்டேன். நீங்க மாறிடாதீங்க. நிலாரதி தென்காசி. நிலாவதி இந்த காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்கா? 3 நிலாடா. சார் சார் நிலாவதி ஜாயின்டா சார்? ஆமாம். தென்காசி? ஆமாம். என்ன கோர்ஸ் டிட் ஷி ஜாயின்? ட்ரிபிள் இ. திரும்பவும் நிலாவதி என் லைஃப்பில் வந்துட்டான்ற சந்தோஷத்தில் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலாம்னு நினச்சேன். நாங்கள் வேறு வழி இல்லாமல் ட்ரிபிள் இ சேர்ந்தோம். நிலாரதி. எஸ் சார். ஆனால் அவன் நிலாவதி இல்லை, நிலாரதி. பதியும் தான் கேட்டது. ரதின்னு தான் கேட்டுச்சு. அவளை பாரு. ஒரே ஒரு எடுத்து தானே, 2 பேருமே நல்லா தானே? அப்படி யோசிச்சு. எனக்கு ஏன் நிலா தான் வேணும்? டேய், அங்க பாருடா, அந்த நிலாவோட இந்த நிலா பிரைட்டா இருக்கு. ஹாய், கூப்பிட்டீங்களா?
இல்லையே. இல்லை நிலா நிலான்னு என் பேர் சொன்ன மாதிரி இருந்துச்சு. இல்லை, நாங்கள் பாட்டு தான் பாடிட்டு இருந்தோம். நிலா அது வானத்து மேலே பலானது ஓ. சும்மா இருந்திருந்தா இந்த நிலாவாது கிடச்சிருக்கும். ஆனால் அவளை கலாய்க்க போய் ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லாக நிலா என் கூட பேசவே இல்லை. செகண்ட் இயர் காலேஜ் கல்ச்சுரல்ஸ் வந்தது. எனக்கு அசிங்கமாக இருக்காது. சீதாவாக நடிக்க வேண்டிய நிலாவை கேர்லி ஹேர் இருந்ததுனால சூர்பனகையாக நடிக்க சொன்னாங்க. ஜூ சீதாவை அலைக்காக தூக்கி செல்ல ராவணன் ரெடி. சீதா சீது வாட்ஸ் த ப்ராப்ளம்? ஹீரோ என்ன வில்லியா நடிக்க சொல்கிறாங்க. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். இல்லடா, ஜுடாஸ்டிக்லாம் வச்ச அப்புறமா இவ கேர்லி ஹேர்ல சீதா லுக்கே வர மாட்டேங்குது. அப்போ அதை வச்சு பார்க்காத. சாச்சா கிட்ட கற்றுக்கிட்ட டெக்னிக் வச்சு நிலாவோட கேர்லி ஹேரை நான் ஸ்ட்ரைட்டன் பண்ணேன். அதுலேருந்து நிலாரதி என்னை பார்க்குற பார்வை மாறிச்சு. ராமனா நடிச்சேன்னா கம்பனே காண்டார் அளவுக்கு சீதாவை லவ் பண்ணேன். ட்ராமாவில் மட்டும் இல்லை, நிஜத்துலேயும் தான். லவ் பண்ணடா, கையை பிடிச்சாதான் லவ் வரும்னு ஒன்றும் கிடையாது. அப்பா சொன்ன மாதிரியே காலேஜ் வாழ்க்கை ஒரு பக்குவத்தி அனுபவத்தையும் கொடுத்துச்சு. 4 வருஷம் முடியும் போது என்னால் தெளிவான முடிவெடுக்க முடிஞ்சது. எக்ஸாம்ஸ்லாம் நல்லா தான் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. அதனால தான் உங்களுக்கு நல்ல பேக்கேஜும் ஆன்சைட் ஆப்ஷனோடவும் பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம். அப்புறம் ஏன் இந்த ஆஃபர் வேணான்னு சொல்கிறீங்க? சார், ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆகணுன்றது தான் என்னோடய பேஷன். சொந்தமாக ஒரு பெரிய சலூன் ஆரம்பிக்கணுன்றது சின்ன வயசுலேருந்தே என்னோடய ட்ரீம் சார். அப்புறம் எதுக்கு இங்கே வந்தீங்க? படிப்பு வரலன்னா சரிக்க தான் லாய்க்குன்னு பொதுவாக சொல்லுவாங்க சார். என்னை பார்த்து யாரும் அப்படி சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக நல்லா படித்து பிளேஸ்மெண்ட் வரைக்கும் வந்தேன். எனக்கு படித்த வேலை பண்ணுறதோட பிடிச்ச வேலை பண்ணணும் தான் சார் ஆசை. கேம்பஸ் இன்டர்வியூக்கு அப்புறம் நிலாக்கு ஒரு நல்ல கம்பெனியில் வேலை கிடச்சிது. பஷீருக்கு வெளில எதுவும் செட் ஆகலை. அவங்க பெரியப்பா கம்பெனிலேயே வேலைக்கு சேர்ந்துட்டான். நானும் கொஞ்சம் வருஷம் நிறைய சின்ன சின்ன சலூனில் வேலை செஞ்சேன். இங்கே நிறுத்திக்க. சார், இந்த இடத்துல எப்படி சார் இவ்வளோ கூட்டம்? அவன் இடத்த நம்பி ஆரம்பிக்கல, அவனை நம்பி ஆரம்பிச்சிருக்கான். அவன் எங்க கடை வச்சாலும் கூட்டம் அவனை தேடி வரும். புடி. நானும் காலையில் கோயிலில் சாப்பிட்டது, அதுக்கப்புறம் சாப்பிடல, பசிக்குது. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு, செமையாக இருக்கு. இப்போ புரியுதா ஏன் இவ்வளோ கூட்டம் வருதுன்னு? திருநெல்வேலியில் இருட்டு கடை பற்றி தெரியுமா? ஆ, தெரியும் சார். ஒரு காலத்தில் கோயில் எதிர்த்தாப்புல கரண்ட்டே இல்லாமல் இருட்டில் ஆரம்பிச்சுது. அதனால தான் பேர் இருட்டு கடை. ஆனால் இப்போ கோயில் எங்கே இருக்குன்னு கேட்டால் இருட்டு கடைக்கு எதிர்க்க இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒருத்தன் நினச்சா தன் திறமையால் ஒரு லேண்ட்மார்க்கே மாற்ற முடியுன்றதுக்கு அது உதாரணம். ஒரு பொருள் அங்கே மட்டும்தான் கிடைக்கும்னா அது எங்கே இருந்தாலும் கூட்டம் தானா தேடி வரும். தோ இந்த மாதிரி பூவை தேடி தான் எப்போ வண்டு வரும், வண்டை தேடி பூ போவாது. அதான் இயற்கை. சாப்பிடு. உன் சலூனுக்கு இந்த கிளிங்கெல்லாம் வரும்ல? ஆமாங்க சார், அங்கங்கே சுற்றிட்டு இருக்கோம். மனுஷங்க தான் தன் இருப்பிடத்தை ஈஸியாக மறந்துட்டு வேற வேற இடத்த தேடி போவாங்க. ஆனால் பறவைங்க அப்படி இல்லை. கண்டம் தாண்டி போனாலும்
அதோட இடத்தை தானா தேடி வரும். அது இருப்பிடத்தை விட்டு கொடுக்காது. உன்னால முடிஞ்சா அந்த கிளிங்க வரும்போது கொஞ்சம் தண்ணி வை.